வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்கு ஐபிபிஎஸ் கிளர்க் பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு. இந்த 7 நாளும் எப்படி நீங்க ஓடணும் அப்படின்ற என் சின்ன ஒரு சஜஷன், ஒரு டிப்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவை, மார்க் டெஸ்ட்லாம் நீங்க எக்ஸாமோட எக்ஸாக்ட் லெவலில் சால்வ் பண்ணி பார்க்கணும்னா நம்ம ராயல் பாஸில் இருக்க மார்க் டெஸ்ட்டை சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 50% ஆஃபர் கொடுத்துருக்கோம். CWJ 15 கூப்பன் கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு 50% ஃப்ரீயாகவே வந்துடும். அதே மாதிரி பிக் பில்லியன் வீக் இன்னைக்கு 4th டேல சூப்பர் பேட்ச் ஆஃபரும் போட்டிருக்கோம் 199க்கு. அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மால முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும். சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். செல்ஃப் கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வேணும். இது இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு எவ்வளோ டெஸ்ட்டை தான் போட்டாலும் நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இல்லாமல் எவ்வளோ டெஸ்ட் போட்டாலும் மார்க் கம்மியாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி மார்க் டெஸ்ட்டில் ப்ரீவியஸாக நீங்கள் போட்ட மார்க் கம்மியாக வருது, அவங்க அப்படி போடுறாங்க, இவங்க இப்படி போடுறாங்கன்னு நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். மார்க் டெஸ்ட்டை பற்றி ஃபீல் பண்ணாது. நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னன்னா, நீ ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கிற, நீ நிறைய எஃபர்ட் போட்டிருப்ப, ஹார்ட் ஒர்க் போட்டிருக்க இவ்வளோ நாள். அடுத்தவனை கம்பேர் பண்ணாமல் அந்த கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸில் நம்ம கொஸ்டினை எப்படி கரெக்டாக செலக்ட் பண்ணி நம்ம எப்படி அக்யூரேசியாக நம்மளால் அந்த கொஸ்டின் பேப்பருக்கு எவ்வளோ அட்டெம்ப்ட் அதிகமாக கொடுக்க முடிஞ்சு அதை மட்டும்தான் நீங்கள் நோட் பண்ணணும். அந்த ஒன்றை மட்டும்தான் நோட் பண்ணணும். அவனை கம்பேர் பண்ணுறது, இவனை கம்பேர் பண்ணுறது, என் பக்கத்தில் உள்ள என் ஃப்ரெண்டே இவ்வளோ போட்டிருக்கான், நான் தான் இவனுக்கே சொல்லி கொடுத்தேன், ஆனால் அவன் பாருங்க இப்போ அப்படி போடுறேன், நான் கம்மியாக போடுறேன், அப்படி இப்படின்னு எதுவுமே ஃபீல் பண்ணாதுங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகுற மாதிரி இருக்கோ, உங்களுக்கு அந்த டெஸ்ட்டில் எது ஈஸி, மாடரேட், ஹைன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஈஸி லெவல் ஆஃப் மார்க் டெஸ்ட்டை எடுத்து போட்டு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிபிஎஸ்ல இருக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்க போகிறது இல்லை. உங்களுக்கு ரீசனிங்கே 35க்கு 35 அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மார்க் டெஸ்ட் எடுங்க. நான் சொல்கிறது மினிமம் 3 மார்க் டெஸ்ட் எடுத்து அதை அனலைசிஸ் பண்ணி நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் வீட்டில் உட்காந்து மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ரியல் எக்ஸாமும் நீங்கள் போய் எழுதிருப்பீங்க, அங்கே இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். வீட்டில் உட்காந்து மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது நமக்கு பதட்டமே இருக்காது. போட்டிக்கு இவ்வளோ ஆள் இருக்காங்க அப்படி இப்படிலாம் பதட்டமே இருக்காது, நம்ம அசால்ட்டாக போடுவோம். பட் ரியல் டெஸ்ட்டில் வேர்த்து கொட்டும், சால்வ் பண்ண டைம் கிடைக்காது, கொஸ்டின் தெரியும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ரியல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரியே மார்க் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். மினிமம் 3 டெஸ்ட் எடுங்க. ஒரு டெஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 10:30 மணிக்கு அப்படின்னா 10:30 to 11:30 உங்களை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. 11 to 12:30 தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த 1 hour இந்த தொடர்ந்து 7 நாளுமே எடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இப்போ 8 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம், நீங்கள் தான் ஸ்லாட் 1ன்னு வச்சுக்கோங்க. 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னா அந்த 9 to 10 டெய்லியுமே ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதை அனலைசிஸ் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, இந்த 3 மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ஆகணும். அதில் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு பாருங்க, நோட் பண்ணி வைங்க. அதை அடுத்த மார்க் டெஸ்ட்டில் நம்ம கொண்டு வரக்கூடாது. அந்த மாதிரி இங்கே பேராசை பெருநஷ்டம் வாங்க. ஒரு கொஸ்டின் லட்டு மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருப்பேன், அதை போய் உட்காந்து அதை சால்வ் பண்ணியே ஆவேன் அப்படின்னு நம்ம வீரன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. வரலையா டக்குன்னு நகண்டு அடுத்த கொஸ்டினுக்கு போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ செக்ஷன் எந்த செக்ஷன் ஃபஸ்ட்டு செகண்ட் ஓப்பன் ஆனாலுமே ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளேயுமே புதுசாக போகிற மாதிரி போங்க. பழசு நம்ம சால்வ் பண்ணது இதை அஃபெக்ட் பண்ணவே கூடாது. சரி, அந்த செக்ஷன் ஏதோ பண்ணிட்டோம், இந்த செக்ஷனை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கோ, உனக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கோ, நம்மளால் முடியும் நீ நினச்சி மார்க் டெஸ்ட்டை எடுக்கிறையோ, அந்த கொஸ்டின் பேப்பரில் எப்படி நம்ம எஃபர்ட் போட்டு நம்மளோட ஃபுல் அட்டெம்ப்டை கொடுக்குறோமோ அதில் தான் நம்ம ஜெயிக்கிறோம். அடுத்தவனை கம்பேர் பண்ணாத, உன்னால் முடியும், நீ உன்னை நம்பு, கண்டிப்பாக முடியும். இந்த 7 நாளுமே ஒரு 21க்கும் மேற்பட்ட டெஸ்ட்டை நீங்கள் எடுத்திருப்பீங்க நான் நம்புகிறேன். சரிங்களா? நம்ம மார்க் டெஸ்ட்டில் கூட உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முன்னாடி ஒரு டெஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும் ராயல் பாஸில், அதை கூட எடுத்து பாருங்கள். ஸோ யூஸ் பண்ணிக்கங்க எல்லாத்தையுமே. அதை மாதிரி நான் ஓப்பனாகவே அதை சொல்லுவேன். சில பேர்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆலி போர்டு இருக்குது, டெஸ்ட் புக் இருக்குது, ஸ்மார்ட் கிரிடா இருக்குது, நிறைய வெப்சைட் இருக்குது, கிராக் வித் ஜாக் இருக்குது, கெய்ட்லி இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாத்துலேயுமே டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஏன்னா நம்ம மக்கள் ஒரு 2-3 டெஸ்ட் பேக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. எப்படின்னாலும் எல்லாத்தையுமே எடுத்து கம்ப்ளீட்டாக எடுத்து முடிங்க. இந்த 7 நாளில்
கண்டிப்பா வேரியேஷன் கொஸ்டின் நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்களால வந்து ஒரு நல்ல ஸ்கோரை கொடுக்க முடியும். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். ராயல் பாஸ் ஆஃபரை முடிக்க போறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. CWJ 15 கூப்பன் கூட யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 10